விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வரும் புதன் அல்லது வியாழக்கிழமை அறிமுகப்படுத்த திட்டம். மே மாதத்துக்குள் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு. அதிமுக கூட்டணிக்கு வருமாறு ஜெயக்குமார் விடுத்த அழைப்பை நிராகரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க உள்ளதாக திருமாவளவன் உறுதி. விசிகாவுக்கும் இடையில எந்த கசப்பும் இல்லை. சுமூகமான முறையிலே தீர்வை காண்போம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கு எந்த சேதமும் ஏற்படாத வகையில் விடுதலை சிறுத்தைகளின் முடிவுகள். எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரே நாளில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை. அங்கீகரிக்கப்படாத பாமகவிற்கு கேட்டவுடன் மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது எப்படி என கேள்வி. நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காததற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். சின்னத்துக்காக முன்கூட்டியே விண்ணப்பிக்காமல் தன் மீது பழி போடுவது ஏன் என்றும் சீமானுக்கு கேள்வி. மேற்கு வங்கத்தின் அசோன்சோல் மக்களவை தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர் பவன்சிங் போட்டியிட மறுப்பு. தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக விளக்கம். சீர்காழிக்கு இன்று ரயிலில் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தை நாளை திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து நாளை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக ஆர்ப்பாட்டம். நம் பிள்ளைகளை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க இபிஎஸ் அறிவுரை. பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருவதை ஒட்டி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். தங்கள் தலைவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாததால் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பாஜக பயன்படுத்துவதாக ஜெயக்குமார் விமர்சனம். கீழ்த்தரமான அரசியலை செய்து வருவதாக சாடல். திமுக கூட்டணியில் புதிய நிபந்தனையை முன்வைக்கிறதா காங்கிரஸ். கடந்த முறை வழங்கிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் மாநிலங்களவை சீட்டு தர வேண்டும் என கேட்பதாக தகவல். புதுச்சேரி தொகுதியை பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கியுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கடந்த முறை போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் விட்டுக் கொடுத்தது. பாகிஸ்தானோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு மூலம் சிறு வணிகத்தை பிரதமர் மோடி ஒழித்து விட்டதாக சாடல். சங்கரன் கோவில் அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த போது விபத்து. அருகே உள்ள 20 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பட்டாசு தயாரித்தவர் உயிரிழப்பு. பொதிகை ரயிலில் 30 கிலோ போதைப் பொருள் கடத்தியவரின் மனைவியும் கைது. மதுரைக்கு அழைத்து சென்று விசாரிக்கும் மத்திய வருவாய் புலனாய்வு துறை. திருநள்ளாறு நலநாராயண பெருமாள் கோயிலில் கொடியேற்றத்தின் போது முறிந்த கொடிமரம். சரியாக பராமரிக்கவில்லை என அதிகாரிகளுடன் பக்தர்கள் வாக்குவாதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குளத்தில் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த மக்கள். மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்க கொடுத்த 200 ரூபாயை போராடி திரும்ப பெற்றனர். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
இதமான வானிலையை அனுபவித்து உற்சாகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரயில் மூலம் சீர்காழி புறப்படுகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரயில் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புறப்படுகிறார். நாளைய தினம் அங்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரத்தை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது ரயில் மூலம் சீர்காழி சென்றார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்று வழி அனுப்பக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். செந்தூர் ரயில் மூலம் சென்னை எழும்பூரில் இருந்து செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு இரவு 8 மணிக்கு சீர்காழி சென்றார். அங்கு அவருடைய உறவினருடைய இல்லத்தில் இரவு தங்குகிறார். அதன் பின்பு நாளை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள், அதே போல புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கைகளால் திறந்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. நாளை காலை அவர் பயிற்சி செல்லும் போது தேர்தல் பிரச்சாரத்தை கூட நாளை மயிலாடுதுறையில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நடைபயிற்சியின் போது பொதுமக்களை சந்தித்து தங்களுக்கு குறிப்பாக திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்காக அங்கேயே பிரச்சாரத்தை தொடங்குவார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சரை அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல திமுகவுடைய நிர்வாகிகளும், அரசு அதிகாரிகளும், தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் முதலமைச்சர் வரவேற்று ரயிலில் வழி எழுப்பக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். நாளை மாலை மீண்டும் முதலமைச்சர் ரயில் மூலமாகவே சென்னை திரும்புகிறார். திருச்செந்தூர் ரயிலில் மயிலாடுதுறை நோக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்படுகிறார். கோகுல், பொதுவாகவே சாலை மார்க்கமா முதல்வர் பயணிக்குவது வழக்கம். இந்த முறை ரயில் மூலமா பயணிக்கிறது முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்துல முதல்வர் கூட யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? நிச்சயமாக இந்த பயணம் சரியாக 4:10 மணி அளவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் ரயிலானது புறப்பட இருக்கிறது. 8:10 மணி அளவில் சீர்காழி அடைகிறது. அவருடைய உயர் அதிகாரிகளும் உடன் செல்கிறார்கள். அதோடு அங்கு அமைச்சர்கள், மயிலாடுதுறை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏமா வேலு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் மயிலாடுதுறைக்கு இருந்து முதலமைச்சர் வரவேற்பதற்காக காட்டுகிறார்கள். குறிப்பாக இது போன்ற டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் போது முதலமைச்சர் வழக்கமாக ரயிலில் பயணிப்பதை அவர் வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் ரயில் மூலமாக செல்வதற்கான ஒரு பயண திட்டமானது வடிவமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாளைய தினமும் மாலையில ஒரு பிற்பகல் ரயில் மூலம் மாலை 6 மணி அளவில் எழும்பூர் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அதிக மயிலாடுதுறை மாவட்டத்துல கட்சி நிர்வாகிகளிடமும் ஆலோசனை நடத்திருக்கிறார். காலையில நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் அங்கு தொடங்குவார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. கண்டிப்பா கோகுல், மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தான் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டம். அந்த வகையில் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் நாளை திறந்து வைக்கப்படுகிறது. வேற என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் முதல்வர் பங்கெடுத்துக்கிறார்? நிச்சயமா இரவு 8:10 மணி அளவில் சீர்காழி செல்லக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கு வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. 8:10 மணி அளவில் அங்கு திருவிழாங்காடு என்ற அவருடைய கிராமத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு அவருடைய உறவினர் இல்லத்தில் இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. காலை அங்கே நடைபயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கட்சி நிர்வாகிகளோடு மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தேர்தல் காலம் என்பதால், தேர்தல் நேரம் என்றால் தேர்தல் பணிகள் குறித்து, கட்சி பணிகள் குறித்து எல்லாம் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் ரயில் பயணிப்பவர்கள்
குறித்தெல்லாம் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகள் குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை கட்சி நிர்வாகிகளை அங்கு சந்திக்கும் போது அது குறித்தெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்குகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை புதிதாக ஏறக்குறைய 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்பு அங்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் தன்னுடைய கைகளால் பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு மற்ற அதிகாரிகளோடு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற அரசு பணிகள் எந்த மாதிரியான பணிகள் நடத்துகிறது என்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பிற்பகலில் மீண்டும் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடு. ரயில் மூலமாக பிற்பகலில் சென்னை திரும்புகிறார். சரியாக 6 மணி அளவில், நாளை மாலை 6 மணி அளவில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என்று தகவல் வெளியாகிறது. விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல்.